வணக்கம் சார். வணக்கம். இப்போ திமுக கூட்டணியிலிருந்து தஹக வெளியில வந்திருக்கு. அந்த வகையில் வேல்முருகன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பைட்ல சொல்லியிருக்காரு, நான் திரும்ப அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், சட்டசபை போகணும், சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்குமே கண்டிப்பா ஆதரவு தர்றேன், பொற்கொடி அவர்களுக்கு ஆதரவு தர்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மிக சிறந்த ஒரு விஷயம். இது உண்மையாகவே அவருடைய அந்த பெரிய மனதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லிட்டு போறேன். என்னன்னா, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். குறிப்பாக அண்ணன் வேல்முருகன் திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது திமுகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா இவர் பன்னீர் சமுதாயம், அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சௌமியா அன்புமணி எங்க நிற்கிறாங்களோ அவங்களை நீங்கள் எதிர்த்து தோக்கடிக்கணும். நீங்க அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னு கேட்டா, சொந்த சமுதாயத்தில் 2 பேர் எதிரியாக்குறது. இந்த வேலையை தொடர்ந்து திமுக செய்யும். ஏன் உங்களுக்கு வேற யாராக நிற்க வைக்கிறதுக்கு ஆளே கிடையாதா? ஏன் நீங்க வேல்முருகன் நிற்க வைக்கிறீங்கன்னா, இப்போ அங்கே பெரும்பான்மை வன்னியர் சமுதாயத்தினுடைய பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அந்த சமுதாய மக்கள் பாமகவை தங்களுக்கான கட்சியா பாக்குறாங்க, அன்புமணி தங்களுக்கான தலைவரா பாக்குறாங்க. இந்த நிலையில அவங்க மனைவி எதிர்த்து இதே வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வேல்முருகன் அவங்களை எதிர்த்து நிற்கும் பொழுது அது 2 சமுதாயத்தில் சண்டை வர வைக்கிறது. அன்புமணி வர்சஸ் வேல்முருகன் அப்படின்ற அந்த கேவலமான சாதியை பிரிக்கக்கூடிய வேலையை, சாதிய தலைவர்களை பிரிக்கக்கூடிய வேலையை திமுக காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட பாமக போட்டி போடக்கூடிய 12 தொகுதிகளில் திமுக பிற மொழியாளர்கள், இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் தெலுங்கு மொழியை பேசக்கூடியவர்கள், ஒரே ஒருத்தர் கன்னட மொழி தாய்மொழியை கொண்டவர்களை நிற்க வச்சிருக்கு. நான் ஒன்று சொல்றேன், நம்முடைய வன்னிய சமுதாய சொந்தங்களுக்கு, உங்களுக்கு உள்ளபடியே தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் கொடுக்க வேணும்னு சொன்னா திமுக உங்களுக்கு எதிராக யாரை நிற்க வச்சிருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம பாமகன்ற கட்சியை ஆதரிக்கல, ஆனா வன்னியர் சமுதாய மக்கள், தமிழ் சமுதாயம், அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக வேற ஒரு தமிழ் சமுதாயத்தை பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, இங்க இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களை பயன்படுத்திருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, திருத்தணியில ஊர் எங்க ஊர் தான், திருத்தணியில அதிமுக சார்பாக நிற்கப்படுறாங்க. அவர் யாருன்னா தேமுதிக, அவரு நாயுடு, அவர் பேர் என்ன சொல்ற, கிருஷ்ணமூர்த்தி நாயுடு சொல்லக்கூடிய அவரை நிற்க வைக்கிறாங்க. அம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு நாயுடு சமுதாயம், துறைமுகத்துல நாயுடு சமுதாயம், காட்பாடியில நாயுடு சமுதாயம், அணைக்கட்டுல நாயுடு சமுதாயம், கீழ்பெண்ணாத்தூர்ல நாயுடு சமுதாயம், மயிலம்ல நாயுடு சமுதாயம், விருதாச்சலத்துல நாயுடு சமுதாயம், ஓமலூர்ல நாயுடு சமுதாயம், தர்மபுரியில நாயுடு சமுதாயம், திருவண்ணாமலையில நாயுடு சமுதாயம், வேப்பனஹள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு கன்னடம், மீதிய இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியில் நிற்க வைக்கிறாங்க, உருது பேசுகிறவர்களாக நிற்க வைக்கிறாங்க. நான் குறிப்பிட்ட இந்த 12 பேரை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திமுக கூட்டணியே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தெலுங்கு கூட்டணியாக இருக்குது. அது எப்படி ஒரு நாயுடு என்கின்ற ஒரு சமுதாயம் மட்டுமே 10 விழுக்காட்டுக்கு உள்ள 10 விழுக்காடு வரைக்கும் சட்டமன்றத்தில் வந்துட்டா பிற தமிழ் சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் எப்படி சரியா இருக்கும்? திமுகவுடைய லாபியில் திமுகவில் இந்த விஜயகாந்த் அப்படின்ற ஒரு நபரை சும்மா கற்பனையாக காமிச்சு இவங்க அம்மையார் பிரேமலதா பார்த்தீங்கன்னா நாயுடுகளுக்கு சீட்டு வாங்கி போயிட்டாங்க. நான் இப்படிதான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா 2 பேரை தவிர மீது எல்லாருமே நாயுடுகளுக்கு சீட்டு வாங்கி போயிட்டாங்க. சரி, அதுதான் போதான்னு பார்த்தா திமுக சொல்லவே தேவை கிடையாது. உங்களுக்கு அங்க எல்லாவற்றையும் பணப்பட்டுவாடா முதற்கொண்டு எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஏவா வேறு யாரு, கே நேரு யாரு, அப்ப இவங்கெல்லாம் யாரு? திமுகவினுடைய அமைச்சராவதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நீங்க நீங்க ஜெயிச்சிட்டா எங்களுக்கு ஓட்டு போட்டா நீ நாயுடு சொன்னா போதும், வேற எதுவுமே தேவை, நான் வேலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொன்னாரு. அவர் இதே திமுக கூட்டணியில தான் இருக்காரு. அப்ப திமுக கூட்டணி என்பது தமிழர்களுக்கு எதிரான ஒரு கூட்டணி கட்டமைச்சிருக்கு. நம்ம என்ன சொல்றோம், பிற சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் நிக்கவே வேணாம்லாம் சொல்ல, நம்ம நில்லுங்க, வெற்றி பெறுங்க, சந்தோஷம், எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். ஆனா மெஜாரிட்டியா நீங்க வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி? இப்ப அப்படிதானே இருக்கு, அமைச்சரவையில் அப்படிதான் இருக்கு. இப்போ சீமானண்ணன் உதாரணத்துக்கு சீமானண்ணன் கட்சியிலே பல பேர் பார்த்தீங்கன்னா ரெட்டியார், நாயுடு, பிற மொழியாளர்களாக இருக்கிறாங்க வேட்பாளர்களா, அது தப்பு கிடையாது. பட் டாமினேஷன் திமுக பண்ற மாதிரி பண்ணா அதுதான் தப்பு. இப்போ வேல்முருகனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம திருப்பி வருவோமே, அவர் என்ன சொல்றாரு, தமிழ் சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய சமுதாயங்களை பிளவுபடுத்துற வேலையை திமுக பார்க்கும், அதெல்லாம் ரொம்ப சரியா பார்க்கும். உதாரணத்துக்கு கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் என்ன முரணு, என்ன பிரச்சனை? 2 பேரும் ஒரே சமுதாயம், என்ன பிரச்சனை? யார் இந்த வேலையை பார்க்கறதுன்னா திரு கருணாநிதி பார்த்த வேலை. அதே போல உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அண்ணன் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் விசிக திருமாவர்களுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்களை யார் பிளவுபடுத்துறது? இந்த வேலையை திமுக அதிமுக 2 பேரும் பார்ப்பாங்களா? அதை இல்லைன்னா சொல்லல. அப்ப இவர் என்ன சொல்ற வேலுமணின்னா, தமிழ் குடிகள், தமிழ் சார்ந்த சமூகங்கள், அதனுடைய தலைவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு சொல்றாரு. ஏன்னா அதுதான் சரியான ஒன்று. அதில் நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் திருமாவை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஆனால் அவர் இன்னைக்கு நிக்கல,
காட்டு முன்னாடி கோவில் அவர் நின்றால் அப்ப ஏன்பா விசிகா நிக்கிறதுல ஆதரவு தரணும் தர வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் வந்து திருமாவர்களை தான் பார்க்க முடியும், எல்லாரையும் பார்க்கறதுக்கு அவரே திமுக எடுத்துட்டு போயிடலாம. அது ஏன் பண்றாருன்னா அது திருமா என்கின்ற ஒரு தலைவர், தமிழ் சமுதாயத்திற்காக உழைத்த ஒரு தலைவர், அவர் உள்ள போறது நம்ம தலைவரா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் ஆதரவு. அதே போல சீமான் அண்ணனுக்கும் வேல்முருகனுக்கும் என்ன பெரிய கருத்து வேறுபாடு ஒண்ணுமே கிடையாது. பெரியார்ன்ற விஷயத்துல வேணா சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் சீமான் அண்ணனும் வேல்முருகனும் பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து ரத்தம் தான் கூப்பிட்டுப்பாங்க, சொல்லு ரத்தம் என்ன ரத்தம் அப்படிதான் கூப்பிட்டுப்பாங்க. ஸோ 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான். ஆனா இவங்களுக்குள்ள யார் வந்து பிள்ளை வேலைப்படுத்தும்? சில பேர் எழுதிட்டு இருக்கானுங்க என்னன்னா வந்து வேல்முருகன் வந்து எப்படி சீமான் ஆதரிக்கலாம், சீமானை வந்து வேல்முருகன் ஆதரிச்சா வந்து தப்பாச்சு, பெரியார் எதிர்த்த சீமான் ஆதரிக்கலாம். என்னடா பெரியார் எதிர்த்து ஆதரிக்க கூடாதா? பெரியாரை வந்து எதிர்க்க சொல்லிக் கொடுத்தவர் யாரான்னா கருணாநிதி அவர்கள், அண்ணாதுரை அவர்கள். அண்ணாதுரையும் கருணாநிதியும் பெரியார் அவர்கள் குறித்து பேசின பேச்சையும் இவங்கள பேசின பேச்சைய ஒரு அப்பா அம்மா தன் குழந்தைக்கு எதிராக படிக்க முடியாது, இவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால. 2 பேர் திட்டிப்பாங்க இல்லையா, அந்த திட்டிக்கினத உங்க குழந்தைகள் எதிர்க்க நீங்க படிக்க முடியாது. அப்ப பெரியாரை எதிர்ப்பதற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் திரு அண்ணாதுரை அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும். அதன் பிறகாக தாய்மண் பத்திரிகையில விசிகாவுடைய பத்திரிகை தாய்மண் பத்திரிகை, இந்த பத்திரிகையில சீமானது வாயில தான் பேசுறாரு. திரு ரவிக்குமார் அவர்களும் திருமாவர்களும் பக்கமா எழுதியிருப்பாங்க பெரியாருடைய போலி பிம்பம் உடையும், பெரியார் என்ன பண்ணிருக்காரு, தலித் மக்களுக்கு நீங்க வந்து கட்டுனதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ரொம்ப அதிகாரப்பூர்வமா அதுக்கான தகவலோடு வந்து பெரியாரை குறித்து அண்ணன் திருமாவர்களும் அண்ணன் ரவிக்குமார்களும் அவ்வளவு எழுதியிருக்காங்க. பெரியாருடைய மீளாய்வு என்ற பேர்ல அவ்வளவு விஷயங்கள் பண்ணி பெரியாருக்கும் பட்டியல் சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இவர் எதுவுமே பண்ணல, இவர் வந்து ஒரு போலி பிம்பம்ன்றதை நம்ம சொல்லல, ரவிக்குமார் அவர்களும் அண்ணன் திருமாவர்களும் சொன்னது. அப்ப இன்னைக்கு நீங்க திமுக கூட்டத்தில் இருக்கிறீங்க. இதன் பிறகாக அண்ணன் சீமான் வந்து பெரியார் என்ன பேசினாரோ அதை பேசுறாரு. பெரியார் விமர்சனமானோட பரவாயில்ல, பெரியார் அதெல்லாம் பேசியிருக்காருப்பா, உன்னுடைய மொழியை பத்தி, நீ ட்ரெஸ் பண்றது குறித்து, உன்னுடைய அறிவு ஆற்றலை குறித்து இதெல்லாம் பேசியிருக்காரு சொல்லி விமர்சனம் பண்றாரு. அப்போ அந்த விமர்சனம் வைக்கக்கூடிய சீமான் அண்ணனை வந்து எப்படி வேல்முருகன் ஆதரிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு சீமான் அண்ணனுக்கு வர தேர்தலில் வந்து இந்த ஓட்டு வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது காரணம் பெரியாராக பாரு. ஏன்னா பெரியாருடைய விமர்சனங்கள் அண்ணன் சீமானுக்கு ஒரு தரப்பட்ட மக்களுடைய வாக்கு கொண்டு வந்திருக்கு. உதாரணம் சொல்ல போனால் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பெரியார் விதைத்த அந்த பார்ப்பன எதிர்ப்பு. நீங்க பார்ப்பனிய சித்தாந்த எதிர்ங்க. இப்ப நானுமே வந்து பார்ப்பனியம் என்ற சித்தாந்தம் எதிர்க்கிறேன், ஐடியாலஜி எதிர்க்கிறேன், பார்ப்பன எதிர்க்கல. வா ஒருத்தன் பார்ப்பனரை பார்த்தாலும் அவன் கெட்டவன்பா, அதாவது பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா வந்து பாம்பை வெற்று பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இருந்ததாகவும் அப்புறம் அது இல்லை என்று சொல்றதாகவும் ஒரு விஷயம். இந்த தந்தை டிவியுடைய பேட்டியில தான் வந்து பாண்டே அவர்கள் சொன்னதாக வீரமணி அவர்கள் கேட்கும்போது அதை சொல்லிட்டு அப்பமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது தேவையில்லாத விஷயம். ஆனா பெரியார் பார்ப்பனர்களை எதிர்த்தார், பார்ப்பனர்களை பெரியார் எதிர்த்தார், நமக்கு அதை மாற்றுக்கிறது கிடையாது. இன்னை வரைக்கும் தீக்கால ஒரு பார்ப்பனர் உறுப்பினர் ஆக முடியாதுன்னு கேட்டா நீ பிறப்பின் அடிப்படையில் நீ பார்ப்பான் சேர்த்துக்குள்ள சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சமுதாயம் இன்றைக்கு சீமானவர்களை பெரிதெல்லாம் ஆதரிக்கிறது. கிட்டத்தட்ட 5 வேட்பாளர்கள் பிராமணர்கள் நாம் தமிழர் கட்சியில, குறிப்பா சென்னை சுத்தி நிற்கிறாங்க வேற. ஸோ பெரியாருடைய எதிர்ப்பு என்பது திரு சீமானவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கு. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயம் பெரியார் குறித்து மட்டும் ஒரு மீளாய்வு பண்றாங்க. பெரியார் என்ன பண்ணாரு? எதுவும் பண்ணல. யாருக்கு பண்ணாரு? அவருடைய சமுதாயத்திற்கு, ஆதிக்க ஓபிசி சாதிகளுக்கு, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் 2 பிரிவு இருக்காங்க. அவங்க பேருக்கு வந்து பிசியா இருப்பாங்க, ஓபிசியா இருப்பாங்க. ஆனா அவங்களும் பொருளாதார ரீதியா சமூக ரீதியா கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு பெரியார் எதுவும் பண்ணல. தான் சார்ந்த சமூகம் அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரியார் வந்து பண்ணாருன்னா அதுக்காக வாய்ஸ் கொடுத்தாரு. இப்போ நம்ம பெரியாரை முழுசார பெரியார் நீ வானா அப்படின்னா சொல்ல, உங்களுடைய பங்களிப்பு தமிழ் சமூகத்தில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க சில விஷயங்கள் பேசியிருக்கீங்க, ஆனா எல்லாத்தையும் நீங்க தான் பேசுனீங்க. ஒரு எஸ்சி வந்து ட்ரெஸ் போடுறதுக்கு காரணம் நீங்க தான், கேமரா தொடர்றதுக்கு காரணம் நீங்க தான், மைக் பிடிக்கிறதுக்கு காரணம் நீங்க தானா? அது வந்து இல்ல. உங்களுக்கு முன்னாடியே ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா, அன்னை மீனாம்பாள் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. 2வது இதையெல்லாம் சட்டமாயிட்டு புரட்சியர் அம்பேத்கர் போயிருக்காரு. அப்போ உங்களுக்கு இதுல பங்கு இல்லை அப்படின்றத பெரியார்களே இந்த ஒத்துப்பாரு. அவங்க விசுவாசிகள் தான் ஏற்றுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்க பேசுறதுக்கே காரணம் அவர்தான் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த விஷயத்தை சீமானவர்கள் பேசுவதனால சீமானவர்கள் வந்து வேல்முருகன் ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து ஒரு வேலைக்காக ஒரு பாயிண்ட். இப்போ அண்ணன் வேல்முருகன் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாவட்டங்கள்ல மெஜாரிட்டியான செல்வாக்கே இருக்கு. அவர் சுயேட்சை நின்னாலே கிட்டத்தட்ட 30,000 வாக்கு வாங்கக்கூடிய ஒரு நபர் தான். 25,000 30,000 வாக்கு அசால்ட்டா வாங்குவாரு.
அப்போ அந்த வாக்கு வந்து ஓரளவுக்கு கன்சிடர்ட் ஆகி அது நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிற்கும் பொழுது அவங்களுக்கு விழும்போது ப்ளஸ் பாயிண்ட் தானே. இப்போ இதை வந்து இதை யார் பண்ணுவா? இவர் வெளியே போயிட்டா கூட எதுக்காக ரெண்டாவது வேலுமணி ஏன் வெளியே போகலான்னு ஒன்று இருக்கு. வெறுமனையா அவருக்கு வந்து சீட்டு தரல, அது காரணம் கிடையாது. தமிழர்களுக்கான கோரிக்கையை திமுக நிறைவேற்ற முடியாது. என்னப்பா நீ வேல்முருகன், நீ வந்து சும்மா ஒரு ஒரு எம்எல்ஏ, நீ அதுவும் எங்க சட்டத்தில் நிற்கிற எம்எல்ஏ, எங்க கூட பெரிய பெரிய கட்சியெல்லாம் வாய மூணு அமைதியாகுது, நீ ஆனவனா வந்து கோரிக்கை கறிங்க எடுத்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு திமுக சார்ந்தவங்க பேசியிருக்காங்க. அப்படி பேசுறதுனால தான் வந்து அவர் தமிழர்களுக்கான கோரிக்கை என்ன கோரிக்கை வச்சுட்டாரு, சாதி வாரி கணக்கெடுப்பிடுங்க. ரெண்டாவது இங்க ஓபிஎஸ் உடைய காலத்தில் போடப்பட்ட எந்த மொழியை சார்ந்தவங்களா இருந்தாலுமே தமிழ்நாட்டில் வந்து நீ டிஎன்பிசி எழுதி பாஸ் பண்ணிட்டு அப்புறம் தமிழ் கத்துக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை எடுங்க. ஈழத்தமிழருடைய பிரச்சனை குறித்து நீங்க பேசுங்க, இங்க முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் குறித்து பேசுங்க, அவங்களுக்கான விடுதலை குறித்து பேசுங்க, அவங்களுக்கான குடியிருப்பு உறுதி குறித்து பேசுங்க சொல்லிட்டு பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இது எதுவுமே திமுகவுக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டால் திமுகவுக்கு அடிப்படையில் அக்கறை இருக்காது. நம்மவர்கள் அங்கே ஆட்சியில் இல்லை, அதனால் நமக்கு அநீதி இழக்கப்படுகிறது, அவ்வளவுதான். அதனால வெளியே போயிடுறாரு அவர். இவங்க கேட்ட சீட்டு தரல, தமிழுடைய கோரிக்கை நிறைவேற்றல் வெளியே போயிட்டு இன்னைக்கு வெளில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறார். அதே போல வந்து பொற்கொடி அமைச்சிட்டாங்க, அவர்களுக்கு வந்து வேலுமணி ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காரு. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இப்போ உள்ளபடியே வந்து இப்ப நாளா என்ன சொல்றேன், விஜய் போன்ற சட்டமன்றத்துக்கு முன்னாலுமே நான் வாழ்த்துறதுதான். இப்போ விஜய்ன்ற நபர் வந்து வெற்றி பெறுவது உறுதி, அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. எனக்கு விஜய் கட்சி வெற்றி பெறலாம் நான் சொல்லல, விஜய் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துடும், தாவேக்கு நாளைக்கு 10 எம்எல்ஏ வரும் அப்படிலாம் நான் சொல்லல. ஆனா விஜய் என்கிற நபர் வந்து பெரம்பூர்லயோ இல்ல வந்து திருச்சி கிழக்குலயோ வெற்றி பெறுவார், 2 வெற்றி பெறுவோம், ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு பெரிய ஒரு மாசு இருக்குது, ஓட்டுலாம் வரும் ஒரு நபருக்கு, நான் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லல. அப்ப விஜய்ன்ற ஒரு நபர் போவது என்பது உறுதியாயிடுச்சு. சிவன் அண்ணன் போவது உறுதியாயிடுச்சு. திருமாவண்ணன் நின்று தான் போயிருப்பாரு, மாற்றுக்கருத்தை நின்று தான் போயிருப்பாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு, வேற ஒரு கட்சிக்காருக்கு இளைய பெருமளுடைய மகன் என்று நினைக்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, திமுகவுக்கு சங்கடத்தை கொடுக்குவானா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டாரு. அப்போ இந்த மாதிரி தன் முன்வைத்த காலை பின்வைக்கக்கூடிய திருமாவர்களுக்கு இந்த விஷயத்தில் நான் சொல்ல தேர்தலில் ஆனால் வேலுமணி ஆதரவு வந்து கொடுத்துருந்தாரு. ஈவன் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு நாங்கள் வந்து தடங்களாக இருக்க மாட்டோம். அப்போ எல்லா சமுதாய மக்களுடைய தலைவர்களும் உள்ளே போனாதான் உண்மையாகவே அந்த சமுதாயங்களுக்கான பிரச்சனையை முதல் பேச முடியும். இப்போ திமுக அதிமுக தனித்தொகுதியுடைய எம்எல்ஏ எம்பிஸ் வந்திருக்கிறாங்க. இவங்கள யாருமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட வாய் திறந்து தன் தொகுதியினுடைய பிரச்சனை கூட மக்களுடைய பிரச்சனை பேசிருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் எங்க தலித் அரசு பேசுவாங்க. ஆராசெல்லாம் ஓப்பனே சொல்லக்கூடிய நபர், நான்லாம் வந்து 2 பேருக்கு பிரச்சனைனா நான் போயிட்டு அங்க தலித் மக்களுக்கு அதெல்லாம் பேச மாட்டேன். பொதுவா நிற்பேன். நான் பொதுவா நிற்கிறது நீங்க பொது தொகுதி நின்றுக்கணும். ஆராசா நின்று இருந்த தனி தொகுதி பொது தொகுதியை மாத்தினாங்கன்ற சப்போஸ் என்ன பண்ணா நீலகிரிக்கு ஓடுறாரு. கேட்டா கதெல்லாம் பல கதை சொன்னாரு. அப்போ அப்படிப்பட்ட நபர் வந்து பொதுவாக தான் பேசுவார். பொதுவான பேர் என்ன பேசுவார்னா திமுக சப்போர்ட்டா பேசுவார். அப்போ தனித்தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்பிஸ் வந்து அந்த கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டா கூட திமுக கட்சியால அவங்க ஒரு நாளும் சமுதாய மக்களுடைய குரலா ஒழிக்க மாட்டாங்க. இப்ப இதே கிருஷ்ணசாமி அவர்கள் உள்ள போறாருன்னா சமுதாய மக்களுடைய குரலா ஒழிப்பாரு, திருமாவளவன் போறாருன்னா ஒழிப்பாரு, சீமானந்தன் போறாருன்னா ஒழிப்பாரு. அப்போ இவங்களுக்கான அந்த பிரச்சனையை நம்ம பேசணும், அவங்களுக்கான ஒரு குரலா நம்ம இருக்கணும்ன்றது வேலுமணி ரொம்ப தெளிவா இருக்காரு. உண்மையாகவே வேலுமணி அண்ணன் ஒரு குறைந்தபட்சம் வட மாவட்டங்கள்ல அவருடைய வேட்பாளர்கள் குறைந்தபட்ச தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. எவனும் ஓட்டு போடாம போயிடுமா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அவருக்கு ஒரு பெரிய ஒரு நல்பேர் கிரியேட் ஆயிருக்கு. இவர் பாருங்க திமுக கூட்டணி 3 வருஷமா இருந்தாரு, திமுக தமிழர்களுடைய உரிமையும் இவங்க கூட்டணிக்கான அங்கீகாரத்தையும் மறுத்துச்சு, வெளியே வந்துட்டாரு அப்படின்ற சொல்லுவாங்களா கெத்துபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து உருவாகி இருக்கு. ஸோ அது அவருக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்டா தான் அமையும். இப்போ வேல்முருகன் அவர்கள் வந்து சொல்லும் போதே சொல்லியிருந்தாங்க, பொற்கொடி அவர்கள் வந்து என்கிட்ட பேசினாங்க, பர்சனலாக வந்து என்கிட்ட பேசினாங்க, அதனால தான் அவங்களுக்கு எதிராக வந்து நான் யாரையும் நிப்பாட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேள்விக்கு சொல்லியிருந்தாங்க, சௌமியா அன்புமணி வந்து டைரக்டா என்னட்டையோ இல்லை அந்த தொகுதியில் நிற்கிற என்னுடைய வேட்பாளர்கிட்டையோ வந்து பேசினா நான் அந்த தொகுதியில் வந்து என்னுடைய வேட்பாளர் நான் நிற்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சௌமியா அன்புமணியர்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து மோஸ்ட்லி அவர் போட மாட்டார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து வேட்பாளர்கள் வந்து இப்போ இன்னைக்கு தான் மனு வந்து ஏற்றுக்க போடப்பட்டது, அதை திரும்ப கூட அவங்க வாங்கிக்கலாம், அதுக்கான டைம் வந்து இருக்கு. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு போட மாட்டார்னு நினைக்கிறேன் நான். ரெண்டாவது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 2 சமூகத்தையும் மோத விடக்கூடிய ஒரு போக்கு வந்து இப்போ நம்ம இன்னொன்று சொல்றோம். இப்போ வேலுமணி அண்மையில பாமக இருந்தவர் தான், பாமக இருந்துதான் அவருக்கு அரசியல் அடையாளம் கிடைச்சிச்சு. அவருடைய வளர்ச்சி ராமதாஸ் பிடிக்காம அன்புமணிக்கு எதிராக வந்துட்டாருன்றதுக்காக வந்து அவர் வெளியே அனுப்பப்பட்டாரு, வெளியே வந்துட்டார் அவர். ஆனா அதுக்காக அந்த சமுதாய தலைவர்கள் அச்சுக்கு எந்த அவசியம் கிடையாதுல்ல. பாமக யூக்கள் அவ்வளோ பெரிய வாக்கு வேலுமணிக்கு இல்லைன்னா கூட தனிநபராக வேலுமணிக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியான செல்வாக்கு வந்து அவருக்கு இருக்கு.
ஸோ சௌமியா அன்புமணிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தொகுதி பற்றி பேசும்போதுமே சௌமியா அன்புமணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்ம பேசணும். அது உண்மைதான், அவங்க தான் வெற்றி பெற போகிறாங்க. இவர் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சா இன்னும் கொஞ்சம் ஓட்டு அதிகமாக வாங்கலாம். ஆனால் வெற்றி பெற போகிறாங்க தான். இவங்க சொல்கிற மாதிரி அங்கே தேமுதிகலாம் வந்துடாது. எனக்கு தெரிஞ்சு தேமுதிக வரக்கூடாதுன்னு என்று நினைக்கக்கூடிய நபர் நான். ஏன்னு கேட்டால் நீ எவ்வளோ ஈஸியாக ஏமாந்துட்டு போகிறான் விட்டு ஒன்றுமே இல்லை. விஜயகாந்த்ன்ட்டு ஒரு மூஞ்சை வச்சுட்டு 10 சீட்டு வந்து வார்னு போயிட்ட, ஒரு ராஜ்யசபா சீட் வந்து எடுத்துன்னு போயிட்டு நீ கிட்டத்தட்ட 250 300 காசு சொல்கிறோம். காசு பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் சொல்கிறாங்க 10 சீட்டு வாங்கிட்டு போனா கூட சொல்லுவாங்க பல்லே கில்லாடியா நீ சொல்லாக்கிற பொருளை வித்துட்டியன்ற மாதிரி வாங்கிட்டு போயிட்டு நீ நிற்கக்கூடிய எல்லாமே 8 நாயுடு. அப்போ நீங்கள்லாம் வந்து இங்கே ஜெயிச்சு வந்தால் யாருக்கான குரலாக இருப்பீங்க? ரெண்டாவது இது தேமுதிக மாதிரி வந்து ஒரு படத்துக்கு விலை போகிற கட்சி எதுவுமே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக மாறுறாரு. மாறினதுக்கு பிறகாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் எம்எல்ஏவே காணாமல் போயிட்டு அதிமுக வந்து ஐக்கியமாயிட்டாரு. அந்த கட்சியோட எல்லா எம்எல்ஏ இப்படி தான் இருப்பாங்க. நாளைக்கே பாஜக காசு குடிச்சுனா ஓட்டுருவாங்க. ஏன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்சியின் மீது ஒரு பிடிப்பு, ஒரு விசுவாசம் வந்து இருக்கணும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கூவத்தூரில் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் நம்ம ஜெயலலிதா இருந்ததுக்கு பிறகாக ஒரு பெரிய பேரம் வந்து நடத்தப்பட்டுச்சு. எல்லாருக்குமே தெரியும். ஏதை நம்ம சொல்றோம்னா அந்த மாதிரி எம்எல்ஏக்களை விட மோசமான எம்எல்ஏக்களாக தேமுதிகவுடைய எம்எல்ஏக்கள் இருப்பார்கள். ஏன்னா இருந்தார்கள், நம்ம கதை சொல்லக்கூடாதுல, இருந்தார்கள். அதனால இவர்கள் இருப்பார்கள். அப்போ இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு அந்த தொகுதி மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான். பாஜக பணம் கொடுத்தா போயிடுவாங்க, அதிமுக பணம் கொடுத்தா போயிடுவாங்க. அப்போ இதே வேற வேட்பாளர் ஓட்டு போட்டீங்கன்னா அந்த கட்சிக்கு விசுவாசமா இருப்பான். எனக்கு தெரிஞ்சு தேமுதிக போல கட்சி விசுவாசமான வேட்பாளர்கள் எங்க பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு அவங்க கூட இருந்தவங்க யாரு இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. அவங்க மச்சாங்க விஜயகாந்த் மச்சா இருக்காரு. அவங்க தம்பிக்கு வந்து ராஜ்யசபா எம்பி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு குடும்ப கட்சிக்காக வந்து இந்த மக்கள் வந்து ஓட்டு போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறியாமை. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ திமுகவை நம்ம விமர்சனத்துக்கு முக்கியமான காரணம், அவங்க ஒரு குடும்ப கட்சி. குடும்ப கட்சி மட்டுமே ரூல் பண்றதுக்கு தமிழ்நாடு ஒண்ணு சர்வாதிகார நாடு, மக்களாட்சி ஒரு நாடு. அதனால அதையுமே விமர்சனம் பண்றோம். அது தேமுதிகவுக்கும் பொருந்தும் தான். இது குறிப்பிட்ட தொகுதி வந்து இப்போ அங்க யாருப்பா எம்எல்ஏ? எங்க அம்மா. இங்க நானு. யாருப்பா ராஜ்யசபா எம்பி? எங்க மாமா. என்னடா நாடாடா இது? நீ எம்எல்ஏ, எங்க அம்மா எம்எல்ஏ, உங்க மாமா ராஜ்யசபா எம்பின்னா இப்போ மீதி பேர்லாம் யார் இங்க இருக்கணும்னு என்ன பண்றது? அப்போ இதை வந்து மக்கள் வந்து கருத்து கொள்ள வேண்டும் தான் சொல்லக்கூடியது. கார்த்திக் சிதம்பரம் அவங்க வந்து சமீபத்தில் வந்து ஒரு பைட்டு கொடுத்துருந்தாரு. அதில் வந்து சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த தொகுதியே இல்லை, அவர் எப்படி இங்கே வந்து என்ன பண்ண முடியும், இங்கே வீடு இருக்கா வாசம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா காரைக்குடி தொகுதி வந்து அவங்க பட்டாப்பட்ட தொகுதி. அது அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாம் காலங்காலமாக இருக்கிற தொகுதி காரைக்குடி தொகுதி. இந்த விமர்சனமே மோசமானது. அது தூக்கி எறியக்கூடிய விமர்சனம். அவர் பார்லிமெண்டோட தொகுதி பார்த்தீங்கன்னா அதுதான் வரும், காரைக்குடி தான் வரும். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா அது அந்த தொகுதி இல்லை அப்படின்னா ஸ்டாலினருடைய தொகுதி அது. உதயநிதிகளுக்கு எந்த தொகுதி? கருணாநிதிகளுக்கு எந்த தொகுதி? கேட்போமா? கேட்கணும் வச்சா எல்லாரும் கேட்கலாம். தமிழ்நாட்டில் யார் எங்கே வேணால் போட்டி போடலாம். அதை நான் அது வந்து தப்புலாம் சொல்லலை. ஆனால் அதே சமயம் அங்கே திறமையுள்ள மனிதர்கள் இருந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தான். அதை நம்ம வேணான்னு சொல்லலை. சீமான் அண்ணன் வந்து நாட் ஒன்லி ஒரு கட்சியினுடைய வேட்பாளர், அவர் ஒரு தலைவர். ஒரு கட்சியின் தலைவர் எங்கே வேணா நிற்கலாம் செல்வாக்கு இருந்தா. அதுதான் நிற்கிறாரு. முன்னாடி இங்கே சென்னையில் நின்னாரு, இன்னொரு இடத்துல நின்னாரு. அப்போ இங்கே நிற்கும் பொழுதுலாம் வந்து என்ன அதாவது ஊர் அப்படிலாம் கிடையாது, எங்கே வேணா யார் வேணா நிற்கும். இல்லை, அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. வயநாடு வந்து ராகுலோட தொகுதியா, அங்கே வீடு வாசல் இருக்கா அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? சரியானது தானே அது. ராகுல் காந்தி மட்டும் கிடையாது, மோடி அவர்கள் 2 இடத்துல நின்னாரு. விஜய் நிற்கிறாரு. இப்போ விஜய் வந்து திருச்சி கிழக்கு விஜய் உங்கள் அட்ரஸ் இருந்தால் காட்டுங்க, பெரம்பலூர்ல விஜய் நீங்க கேஸ் பேல் இருந்தா காட்டுங்க கேட்க போறோம். அது வந்து ஒரு சொல்லுவோம் தரைக்குறைவான விமர்சனம். அந்த மாதிரி விமர்சனங்களே வந்து கடந்து போனோம். இதெல்லாம் எலெக்ஷன்ல பெருசா பிரதிபலிக்காது. அவர் கட்சி தலைவர், அவர் எங்க வேணா நிற்கலாம். அவரு இப்போ திருமாவளவன் வந்து அவர் சொந்த தொகுதியில் நிற்கிறாரு அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து இப்போ எம்பியா நிற்கிறது ஒரு சொந்த தொகுதி வச்சுக்கோங்க. சட்டமன்ற உறுப்பினராக வந்து நின்றது பார்த்தீங்கன்னா சொந்த தொகுதியெல்லாம் கிடையாது. யார் எங்க வேணா நிற்கலாம், அது அவங்க விருப்பம். அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. மக்கள் அங்கீகரிக்கிறானா, அவர் தூக்கி போடுறானா, அதான் விஷயமே தவிர இப்போ எங்கள் ஊரில் வந்து ஜெகத் ராஜ்க்கு நிற்கிறார் எம்பி, அவர்னா எங்கள் ஊர், அவர் நேஷனல் கலெக்ஷன் வர்றாரு. அப்படிலாம் கிடையாது. யார் எங்க வேணா நிற்கலாம். இந்த விமர்சனங்கள்லாம் சீமானனை பார்த்து வரக்கூடிய ஒரு பயம்தான். காரைக்குடி தொகுதி என்பது சீமானனுக்கு சாதகமான தொகுதியாக மாறிடுச்சு. அதை ஜீர்ணிச்சிக்க முடியாமல் இந்த மாதிரி ஆட்கள். ரெண்டாவது அவர்லாம் பார்த்தீங்கன்னா சீமானன் மீது பெரிய ஒரு வன்மம் உள்ள ஒரு நபராக தான் பேசியிருக்காரு. நிறைய இடங்கள் நம்ம பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு பெரிய ஒரு வன்மத்தோடு தான் பேசக்கூடிய நபர்கள். ஆனால் அடிப்படையில் எனக்கு காட்சி நம்பர் பிடிக்கான்னு கேட்டால் மனசில் இருந்து அடி வெளியே பேசிடுவாரு. இந்த மாதிரி எங்களுக்குலாம் ஓட்டு ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நாங்களே வந்து கூட்டணி தான் ஜெயிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பேசுறது. அதனால பிடிக்கும் அவரை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து போகணுன்றதான் நான் சொல்லக்கூடியது.